பிரைஸ் லார்ட். ஏகோவா ராஃபா சுகந்தரும் தேவனின் ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். நீங்களும் சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இன்னைக்கு 1ஆம் தேதி 1வது மாதம், ஒரு புதிய ஆண்டுக்குள்ள கர்த்தர் நமக்கு இந்த நாளை தந்திருக்கிறார். அல்லேலூயா. 2026வது ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்து மகிழ்ச்சியா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நிற்பதும் அவருடைய கிருபை, நாம நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாம ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். அல்லேலூயா. இன்னைக்கும் கூட ஒரு சில நிமிடம் மாத்திரம் ஒரு ஒரு சின்ன வரி பாடல் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். அல்லேலூயா. சேர்ந்து பாடுங்க, சேர்ந்து துதிங்க. கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்க காரியங்களெல்லாம் கர்த்தர் நன்மையாய் வாய்க்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரிப்போமா? பாடல் பாடி துதிப்போமா? கண்களை மூடுவோம். நன்றி ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் சப்பா. ஆமேன். துதிக்கிறோம். இந்த வேலை எங்களுக்கு ஆண்டவரப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். துதிக்கிறோம். கடந்த வருடம் 12 மாதங்களும் ஆச்சரியமாய் நடத்தி வந்து இந்த புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர், இந்த புதிய நாளுக்குள்ள கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளை தந்திருக்கீங்க. அதற்காக என் தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு பவுலும் சீலாவும் பாடி துதிக்கிற வேளையில என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய கட்டுகளெல்லாம் உடைத்து எறிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்கள் நடுவில் அசைவாடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலும் நாமளும் ஆமேன் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஆமேன் ஸ்தோத்திரம், குடும்பங்கள்ல, வீடுகள்ல ஆமேன் ஸ்தோத்திரம், எந்தெந்த காரியங்கள்ல ஆமேன் துதிக்கிறப்பா கட்டுகள் இருந்தாலும் ஆமேன் ஜெபிக்க முடியலையா, பாட முடியலையா, ஆமேன் துதிக்கிற ஆராதிக்க முடியலையா, தேவனை தேட முடியலையா, ஆலயத்துக்கு போக முடியலையா, ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு தடையா இருந்து கொண்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு பலவீனம் நம்மளை கொண்டு தாக்கி கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலைகளை நம்மளை கொண்டு என்ன செய்யணும், அது வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். அதுக்காக நம்ம ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி ஆமேன் ஸ்தோத்திரம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது கர்த்தர் உங்கள் இருதயத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தை தந்து பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அறிந்து கொள்ள யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல தேற்றி, தந்தை போல மாற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமை ஸ்தோத்திரப்பா. தாவீதை போல துதிக்க நல்ல ஒரு பலனையும் கிருபையும் தாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்லையும் கூட தகப்பனே ஆமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை தந்து ஆண்டவரப்பா ஆமை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல அதிகாலையில் ஆலயத்துக்கு போகுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் பெற்று ஆண்டவரே அந்த
நாட்கள்ல ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு தந்திருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எந்த பிள்ளைகள்லாம் பலவீனத்துல இருக்காங்களோ, எந்தெந்த பிள்ளைகள்லாம் சோர்வுல இருக்காங்களோ ஏசப்பா, என் ஆவியானவர் இந்த துதிக்கிற வேலையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே ஆமென் துதிக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து போடும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பங்கள்ல துதி எழும்பட்டும். குடும்பங்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமை படட்டு இசப்பா. ஆண்டவரே குடும்பங்கள்ல கர்த்தருடைய ஆளுகை தங்கியிருக்கும்படியாக நாங்கள் துதிக்கிறோம் இசப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே இம்மட்டுமாக பாடி துதிக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நன்றி நன்றி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு சில நிமிடமா இருந்தாலும் என் தேவன் அந்த துதியில பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது எப்பொழுதும் துதிக்கிறவனா இருந்தானா. அப்ப வேதம் சொல்லுகிறது, நான் எக்காலத்துல கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் நாவில் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்படி நம்ம எப்போதும் என்ன செய்யணும்னா துதிக்கிறவங்களா இருக்கணும். தேவன் அதுல என்ன செய்யறாருன்னா பிரியப்படுகிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போதும் நம்ம தியானிக்க இருக்கிற கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய நாமத்தை இந்த நாள்ல, இந்த மாதத்துல, இந்த 1ஆம் தேதியில கர்த்தர் இந்த வேலையில நமக்காக தந்திருக்கிற வார்த்தையை ஒரு நிமிடம் நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 66ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 66:13வது வசனத்துல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம பாடல் கூட பாடணும்ல, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றின்னு படிச்சோம்ல. அதே மாதிரிதான் அந்த வரி, இந்த வசனத்தின் வரியும் பாருங்க, ஆண்டவர் அழகாக குறிப்பிட்டு இருக்கிறார். தாய் போல தேற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஒரு தாயை தன் பிள்ளையை எப்படியெல்லாம் தேற்றி அரவணைப்பாளோ அதை காட்டிலும் கர்த்தருடைய அரவணைப்பு மேலானதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவளை காட்டிலும் அந்த தாய் தகப்பனை காட்டிலும் நான் தேற்றுகிறது ரொம்ப விசேஷமா இருக்கும்னு சொல்றாரு. அவருடைய ஆற்றுதல் தேற்றுதலை பார்க்கும்போது நமக்கு மன ரம்யமா இருக்கும், ஒரு சந்தோஷமா இருக்கும். பாருங்க, கண்ணீர் கூட துடைக்கப்படும். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்களும் ஏதோ ஒரு பலவீனங்கள்ல சோர்வுகளை இருப்பீர்கள் என்று சொன்னா, இந்த 1ஆவது மாதத்துல, இந்த 1ஆம் தேதியில ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல அவர் உங்களை தேற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தோல்ல சுமந்து கொண்டு போகிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா துதிச்சு செபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறத நம்மளால உணர முடியும். அல்லேலூயா. எங்க போனாலும், எங்க நின்னாலும், என்ன வேலை செய்தாலும், எந்த இடத்துக்கெல்லாம் நம்ம கடந்து போனாலும் பாருங்க, அவர் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம சோர்ந்துட்டோம், ஒரு பலவீனத்திலயோ ஒரு பிரச்சனையிலயோ நம்ம இல்லைன்னா ஒரு காரியம் வாய்க்கல, இல்லைன்னா எதிர்பார்த்திருக்கிற நன்மை நமக்கு கிடைக்கல, இல்லைன்னா யாரோ ஒரு காரியங்களை ஒருத்தர் நம்மளை புண்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க, அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. இருக்கும். அந்த நேரத்துலதான் இந்த வசனம் நம்மளை என்ன செய்யறதுன்னா தேற்றுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவனை ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை தேற்றுவாளோ அதை காட்டிலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாருன்னா தேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாட்சி கேளுங்க. ஒரு சகோதரி என்கிட்ட பகிர்ந்துகிட்ட சாட்சி. சில வருடங்களுக்கு முன்பாக கடந்து போயிடுச்சு வருடம். ஆனாலும் அந்த சகோதரியோட அனுபவத்தை என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு நான் 5-6 பிள்ளைங்க இருக்காங்க, குட்டி குட்டி பிள்ளைகளாக இருக்காங்க. அப்போ பாருங்க, கணவர் சூழ்நிலையை சரியில்லைன்னு அந்த மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ விட்டுட்டு காணாம போயிட்டாங்க. அப்போ அந்த மனைவியானவள் எப்படி வேதனையா இருக்கும் பாருங்க. அந்த பிள்ளைகளோட இருந்து கஷ்டப்பட்டு ஆண்டவரே எனக்கு இனி யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது
இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்ன, எங்க எதிர்காலம் என்ன, இப்படி ஒரு வாடகை வீடுகளை நம்ம வசித்து கொண்டு இருக்கமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கண்ணீரோடு பகிர்ந்து கொண்ட அந்த காரியத்தை பாருங்க. அப்போ என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஒரு நாள் அந்த சகோதரி வருமானத்துக்கு வழி இல்லை, என்ன பண்றதுன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப் எடுக்க ஒரு காரியமும் இல்லை, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா அந்த சகோதரி என்ன செஞ்சா, பிள்ளைங்களை பக்கத்துல வச்சு தூங்கி கொண்டு இருக்கும்போது அழுதுகிட்டே தூங்குனாங்களாம். கண்ணீர் அப்படியே வடிஞ்சுட்டே இருந்துச்சு. அவங்க சொல்றாங்க, என் கண்கள்ல கண்ணீர் தான் வடியுது, எனக்கு திரும்ப எதுவுமே பண்ண முடியல, பேச முடியல, துக்கம் வந்து தொண்டை அடைக்குங்கிற மாதிரி அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நான் அழுதுகிட்டே படுத்திருக்கேன். அப்படியே கண்ணு மூடிட்டேன், தூங்குறதுக்கு கண்ணை மூடிட்டேன். யாரோ கண்ணீரை தொடச்ச மாதிரி இருந்துச்சாம். அப்போ ஒரு விரல் வந்து அந்த கண்ணீர் இப்படி தொடச்ச மாதிரி இருந்துச்சாம். அப்போ அவங்க சொல்றாங்க, பார்த்தா பிள்ளைங்கள்லாம் எட்டி பார்த்துருக்காங்க, தூங்குறாங்க. அப்ப யார் வந்து கண்ணீரை தொடச்சா அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை என்ன செய்யறேன்னா தேற்றுகிற மகளேன்னு சொன்னாராம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா சோர்ந்து போகக்கூடாது. அப்படியே நமக்கு சோர்ந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. எதுக்குன்னா இந்த வார்த்தை நம்மளை தேற்றும். அல்லேலூயா. வேதத்தை நல்லா வாசிங்க, நல்லா தியானிங்க. அதோடு நீங்க நடக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல கர்த்தர் என்ன செய்றார், நம்மளை தேற்றி கொண்டு இருக்கிறார்னு தான் சொல்லுவேன். அல்லேலூயா. நிறைய பாடுகள், சோர்வுகள், எங்களுக்கெல்லாம் ஊழியத்தின் பாதையில போகிற பாதைகள்ல பலவீனத்தின் காரியங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு என்னடா பண்றது, இப்படி ஒரு சோர்வா இருக்கே, இப்படி ஒரு பலவீனமா இருக்கேன்னு நாட்கள் கடந்து போன நாட்கள்லாம் உண்டு. அப்பெல்லாம் ஆண்டவர் இந்த வார்த்தை தந்து தேற்றி இருக்கிறார், என்னை தேற்றி இருக்கிறார். அதே போல உங்களையும் தேற்றுவார். அல்லேலூயா. நீங்க எந்த காரியத்துல கவலைப்பட்டாலும் கர்த்தர் அந்த காரியத்துல உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. உங்க இருதயத்துல கையை வைத்து, ஆண்டவரே நீங்க என்ன தேற்றுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே நீங்க என்ன ஆற்றுங்க, நான் இந்த காரியத்துல இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் இந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சு அதை கர்த்தர் நன்மையாய் முடிவு பண்ணி அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இப்போதும் கூட ஜெபம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். ஆமீன். கண்களை மூடி ஆமீன் துதிக்கிறேன். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு தந்திருக்க இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நல்ல அருமையான இந்த வார்த்தைக்காக, இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆமீன் துதிக்கிறப்பா. ஏசாயா 66:13 வசனத்துல ஆமீன் துதிக்கிறோம். என் ஆவியானவரே நீர் கொடுத்திருக்கிற ஆமீன் துதிக்கிறோம் ஒருவனுடைய தாய் அவனை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இதன்படியாக இந்த நாட்கள்ல ஆமென் துதிக்கிற எந்தெந்த பிள்ளைகள்லாம் ஒருவேளை ஆசீர்வாதத்துக்கு காத்து இருக்கலாம், ஆமென் துதிக்கிற அவமானத்துல இருக்கலாம், நிந்தையில இருக்கலாம், ஆமென் துதிக்கிற மற்றவர்களை சொல்லினால அதை தாங்க முடியாத வேதனையில இருக்கலாம், இல்லைன்னா கடையில ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வீடு பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நோயினால தாக்கப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், ஆமென் துதிக்கிற இல்லைன்னா ஏதோ ஒரு கெட்ட பழக்கங்கள்ல இருந்து விடுதலை ஆக முடியலையே என்று சொல்லுகிற ஒரு வேதனையில கூட இருக்கலாம். இதுல இருந்து நான் விடுதலை பெற விரும்புகிறேன், ஆனா என்னால விடுதலை ஆக முடியல என்று சொல்லி ஏதோ ஒரு சகோதரர்கள் ஆமென் துதி இந்த வேலையில யாராவது ஒருவர் இருப்பார்களே சப்பா, அவர்களுக்காக ஆமென் துதிக்கிற இந்த வார்த்தை கடந்து போகட்டும் தகப்பனே. நீங்க ஆற்றி ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆற்றி ஆமென் தேற்றி ஆண்டவரை மாற்றி அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் துதிக்கிற நிந்தைகள் நீங்கி போவதாக இந்த ஆண்டுல ஆண்டவரே ஸ்தோத்திர, பலவீனங்கள் நீங்கி போவதாக இந்த ஆண்டுல, ஆமென் சோர்வுகள் நீங்கி போவதாக இந்த ஆண்டுல ஆண்டவரே, இந்த ஆண்டுல இந்த மாதத்திலே ஒரு நன்மையை ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என் கர்த்தர் கிருபை செய்வீராக இயேசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்துல எந்தெந்த பிள்ளைகள் ஆமென் துதிக்கிற அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம், ஆமென் சகோதரர்களுக்காக ஜெபிக்கலாம், ஆமென் துதிக்க ஏதோ ஒரு காரியத்துல அவங்க ஆண்டவர் உம்முடைய சமூகத்துல ஒரு இட பிரச்சனையா இருக்கலாம், ஆமீன் துதிக்கிற வீட்டுல குடும்பத்துல கூட சமாதானம் இல்லாம தவிக்கிற சூழ்நிலையா கூட இருக்கலாம். என் ஆவியானவர் எந்த காரியமா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் ஆமீன் இந்த வேலையில அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் தாயை போல நீர் தேற்றுகிற தேவன். ஆமீன் ஸ்தோத்திரம். சங்கீதம் 27 பார்க்க முடியும். ஆமீன் தாயும் தகப்பனும் மறந்தாலும் கூட நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன் அதன்படியாக என் தகப்பன் ஆமீன் துதிக்கிற குடும்பங்களை ஆற்றுகிற தேவன், தேற்றுகிற
மாற்றுகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துல ஆண்டவரே அப்பா ஜெபிச்ச ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருதயத்துல சந்தோஷம் உண்டாகட்டும், மன மகிழ்ச்சி உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you.